Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சற்று முன்வரை செய்தி அதனை பார்ப்போம். பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 8 அரசு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் ஒரு தனியார் பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த தனியார் பள்ளியை அதாவது மாற்று நம்பிக்கை கொண்ட அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி வரக்கூடிய அந்த பள்ளியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பள்ளியை அப்புறப்படுத்தி அந்த கோவிலை நிலத்தை கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி தமிழக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்ட 5 IAS அதிகாரிகள் உள்ளிட்ட 8 அதிகாரிகளுக்கு எதிராக இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு IAS அதிகாரிகள் 5 அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஜூலை 10ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.